Yes, good morning. So after a long gap, so இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து biodiversity and conservation. Okay, as we planned earlier, நம்மளுக்கு வந்து இன்னும் out of நம்ம வந்து to get 500 score, we have 59 chapters. Out of 59 chapters வந்து நம்ம ஆல்ரெடி 11 chapters complete பண்ணியிருக்கோம் and balance இன்னும் 48 something chapters இருக்குது. ஸோ டெஃபினட்டாக we have 68 plus days. ஸோ இந்த 68 plus daysல 40 days நம்ம சிலபஸ் முடிச்சுட்டு 48 days and 10 days for revision கண்டிப்பாக டைம் இருக்கும். ஸோ வெயிட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பயோடைவர்சிட்டியில் என்னென்ன ஸ்பீஷஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பீஷஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த காமன் மேன் would find it hard to believe that there are more than 20,000 species of ants, 3 lakh species of beetlesனால் அந்த வண்டு இருக்குது இல்லைங்களா, ஸோ அண்ட் 28,000 species of fishes. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டிஃப்ரெண்ட் பயோடைவர்சிட்டி நம்ம எர்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பயோடைவர்சிட்டி is our biosphere is a immense diversity. நிறைய விதமான plants, animals எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா biodiversity, எட்வர்ட் வில்சன் to describe the combined diversity at all the levels of biological organism. Biodiversity is a term. இந்த term வந்து was popularized. Biodiversity, the term popularized by Edward Wilson. ஓகேவா, this might be the important question இருக்கலாம். எட்வர்ட் வில்சன் என்ற டேர்மை அவங்க தான் வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்ற ஒரு டேர்மை வந்து பாப்புலரைஸ் பண்ணது. ஸோ ஓகே, இப்போ வந்து பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து 3 இம்பார்ட்டண்ட் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, எக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா its basis upon the genetic level. A single species might show a high diversity at a genetic level. Genetic levelல வந்து அந்த ஸ்பீஷஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்கும். ஓகேவா, ஜெனட்டிக் வேரியேஷன் ஷோன் பை த மெடிசினல் பிளான்ட் ரவோல்ஃபியா வாமிட்டோரியா அப்படின்றது ஒரு alkaloids and anti-hypertensive drug. Ravoolfia vomitoria growing in the Himalayan ranges, which in terms of the potency concentration of the active chemical called a reserpine in the plant and which is a specific at the genetic level, so which is anti-hypertensive. அதெல்லாம் நம்மளுக்கு நீட் லெவலில் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ரவோல்ஃபியா வாமிட்டோரியா which is example under a genetic level. ஸோ இதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கெமிக்கல், ஆக்டிவ் கெமிக்கல் பேர் வந்து ரெசர்பைன். ஓகேவா, and India has more than 50,000 genetically different strains of rice இருக்குது and 1,000 varieties of mango இருக்குது. This is a genetic diversity. In species diversity வந்து the diversity at the species level. For example, Western Ghats have a greater amphibians species diversity than Eastern Ghats. This is also the important question. The கேட்டிருக்காங்க, Western Ghats அதிகமான species இருக்கும் as compared to Eastern Ghats. Western Ghats because அங்கே வந்து நிறைய காடுகள், மரங்கள் எல்லாமே இருக்கிறதால ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ்னால் தே கேன் லிவ் இன் போத் த வாட்டர் அண்ட் லேண்ட். ஓகே, அண்ட் ecological diversity மீன்ஸ் அந்த எக்கோசிஸ்டம் லெவலில் நம்மளுடைய எக்கோசிஸ்டமில் டெசர்ட்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், கொரல் ரீவ்ஸ், வெட்லேண்ட்ஸ், இது எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ விச் இஸ் அ கிரேட்டர் பயோடைவர்சிட்டி. And alpine meadows has a greater ecosystem diversity in India as compared to Scandinavian countries like Norway. இந்த மாதிரி கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, தீஸ் எக்கோசிஸ்டம் எல்லாமே சடனாக எதுவும் ஃபார்ம் ஆகலை. இட் ஹேப்பன் அ மில்லியன்ஸ் ஆஃப் டேஸ். ஒரு எவல்யூஷன் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிளான்ட்டில் இருந்து இப்போ இவ்வளோ பெரிய எக்கோசிஸ்டம் வரதுக்கு it took a millions of years. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. And then next வந்து how many species are there in earth and how many in India. இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, இந்த உலகத்தில் இன்னும் எவ்வளோ ஸ்பீஷஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. எஸ், let me clear this. Since there are published records so far,
International Union for Conservation of Nature and Natural Resources according to 2004 வந்து the total number of plant and animal species described so far is slightly more than 1.5 million. 1.5 million species வரைக்கும் தான் இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? According to IUCN, International Union for Conservation of Nature and Natural Resources, slightly more than 1.5 million. But we have no clear idea இன்னும் எவ்வளோ ஸ்பீஷஸ் வந்து கண்டுபிடிக்காமல் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு we have no clear idea. So we have இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்க ஸ்பீஷஸ் according to IUCN 2004 ரெக்கார்ட் படி is a 1.5 million ஸ்பீஷஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? And we have considering the most temperate and considering the overwhelming large proportion of species are waiting to be discovered in the tropical region. Tropical region அதாவது ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேவா? அங்கே தான் அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ தேர் வேர் மெனி ஸ்பீஷஸ் ஆர் பீங் டு டிஸ்கவர். இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துலலாம் நிறைய ஸ்பீஷஸுமே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Biologists make a statistical comparison of the temperate tropical species richness and exactly studied group of insects and extrapolated this ratio to other groups of animals and plants to come up with gross estimate. So yet அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த பாயிண்ட், இந்த பேராகிராஃபில் there is nothing to study more. 1.5 million ஸ்பீஷஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்பீஷஸ் வந்து இன்னுமே நிறைய இருக்குது. ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து நிறைய ஸ்பீஷஸ், நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும் இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ் கம்பேர்ட் டு டெம்பரேட் ரீஜன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் சம் எக்ஸ்ட்ரீம் எஸ்டிமேட்ஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 20 to 50 million ஸ்பீஷஸாக இருக்கலாம். பட் a more conservative and scientifically sound estimate by Robert May. This was the important question. இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. Robert May places the global species diversity at about 7 million. Robert May அப்படின்றவங்க இன்னும் 7 million of species மேபி கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் ஒரு ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, 20 to 50 million ஸ்பீஷஸ் இன்னும் இருக்குது. சம் எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்பீஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வாட் ராபர்ட் மே சேஸ் இஸ் அபவுட் 7 million ஸ்பீஷஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. And let us take a look of Earth's biodiversity based on currently available species. ஸோ இப்போ இருக்கிற ஸ்பீஷஸை வச்சு நம்மளுக்கு ஒரு சார்ட், ஒரு பை சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. More than 70% of the species are recorded as animals. Well, plants including algae, fungi, bryophytes, gymnosperms and angiosperms comprise to no more than 22% of the total. Plants and which are not more than 22%. Animals which are 70%. Okay. Among animals, insects are the இப்போது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்ட்டு 70% ஆஃப் அனிமல்ஸ், நாட் மோர் தென் 22% ஆஃப் பிளான்ஸ். அந்த பிளான்ஸில் என்னென்ன இருக்குது? ஆல்கை, ஃபங்கை, ப்ரையோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம்ஸ், ஆஞ்சியோஸ்போம்ஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த அனிமல்ஸ்லையுமே மேக்ஸிமம் அமாங் அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் ஸ்பீஷஸ் taxonomic group are making up more than 70% of the total. That means that out of every 10 animals on this planet, 7 are insects. 10க்கு 7 இன்செக்ட்ஸ் தான். அனிமல்ஸ் வந்து 70% இருக்குது. அந்த அனிமல்ஸ்லேயே 70% இருக்கிறது வந்து இன்செக்ட்ஸ் தான். ஸோ இன்செக்ட்ஸோடைய பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குது. த நம்பர் ஆஃப் ஃபங்கை ஸ்பீஷஸ் இன் த வேர்ல்டு விச் இஸ் மோர் தென் the combined total species of the fishes, amphibians, reptiles and mammals. Fungal species வந்து எதை விட ஜாஸ்தியாக இருக்குன்னா, the number of fungal species இந்த இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். half of the pie chart வந்து occupied by fishes, கரெக்டாக? அண்ட் இந்த pie chartல என்ன பார்த்தா தெரியும், முக்கால்வாசி இடம் வந்து ஃபங்கை தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. as a fungal species வந்து which is more the combined total of the species of fishes, amphibians, reptiles and mammals. இது எல்லாமே சேர்த்த விட ஃபங்கல் ஸ்பீஷஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை கான்செப்ட். 70% ஆஃப் அனிமல்ஸ் இருக்காங்க, 22% ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்காங்க. அவுட் ஆஃப் 70% அனிமல்ஸில் மேக்ஸிமம் 70% வந்து இன்செக்ட்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? ஃபங்கல் ஸ்பீஷஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஆஸ் கம்பேர்ட் டு மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸை விட ஃபங்கல் ஸ்பீஷஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அண்ட் இந்த பார் டயக்ராம் வந்து விச் இஸ் ஆல்சோ த இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்டிப்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா
other group animals, molluscs and crustaceans. Crustaceans means இந்த crabலாம் இருக்குது இல்லைங்களா, நண்டு. ஸோ இதெல்லாம் vertebrates வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், amphibians, mammals. அண்ட் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் ஸ்பீஷஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேம் குவான்டிட்டி ஆஃப் ஆன்ஜியோஸ்போம்ஸ் இருக்குது, ஆல்கே, லைக்கன்ஸ், மாசஸ், ஃபர்ன்ஸ் அண்ட் அலைஸ். ஓகேவா, இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பார் டயக்ராம் வந்து லிட்டில் இம்பார்ட்டன்ட். ஸோ குவைட் ஃபோக்கஸ் ஆன் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து it should be noted that these estimates does not give any figures for prokaryotes. So ஓகேவா, prokaryotes single celled animals, does not focus on single celled animals. ஓகேவா, these are multicellular organisms. Yeast is also, the fungi is also the multicellular organism except yeast. ஓகேவா, ஸோ மல்டிசெல்லர் பற்றி தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் நிறையவே இருக்குது. The problem, there is conventional taxonomical methods are not suitable for identifying microbial species. Okay, இந்த unicellular organisms which are completely single cellular species, that is microbes, வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம். ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளை இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு it will not be helpful. Okay. And next வந்து, although India has only 2.4% of the world's land area, it shares the global species of 8.1%. இந்த உலகத்துடைய பரப்பளவில் வந்து நம்மளுடைய இந்தியா வந்து just 2.4% of land இருந்தாலும், பட் இந்த குளோபல் டைவர்சிட்டி, அதாவது இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரி டைவர்சிட்டி வந்து நம்ம இந்தியா which provides 8.1%, 100%ல ஆல்மோஸ்ட் 8.1% ஃப்ரம் இந்தியா தான். ஓகேவா, so India is a very rich in biodiversity. So this makes our country one of the 12 mega diversity countries of the world. This is an important question. India is one of the 12 mega diversity in the world. Nearly 45,000 species of plants and twice of animals have been recorded from India. 45,000 species of plants and twice of that, அதாவது கிட்டத்தட்ட 70,000 அனிமல்ஸும் 45,000 species of plants வந்து இந்தியாவில் இருக்குது. ஓகேவா, if we accept May's global estimates, only 22% of the total species have been recorded so far. Applying this, we estimate that there are probably more than 1 lakh plant species and 3 lakh animal species yet to be discovered. ஓகேவா, நம்ம ராபர்ட் மே என்ன சொல்லியிருக்காங்க, அபவுட் இன்னும் 7 million ஸ்பீஷஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் there were 45,000 species of plants and double up twice of that plants வந்து அனிமல்ஸ் வந்து twice of that plants வந்து இன்னும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ ராபர்ட் மே வந்து அபவுட் இன்னும் 7 million ஆஃப் ஸ்பீஷஸ் வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவர் கணக்கு வச்சு நம்ம பார்த்தோன்னா இன்னும் 22% ஆஃப் த ஸ்பீஷஸ் மட்டுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 1 lakh வெரைட்டி ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கும், இன்னும் 3 lakh ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் நத்திங், இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ராபர்ட் மே வந்து இன்னும் எவ்வளோ ஸ்பீஷஸ் இருக்குது yet to discover அப்படின்னு கொஷின் கேட்கும்போது 7 million ஸ்பீஷஸ், அவ்வளோதான். 1.5 million ஆஃப் ஸ்பீஷஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் வாஸ் அ கான்செப்ட். அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ எதனால் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் விச் ஆர் ரிச் இன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரி இருக்கிற அந்த பிளேஸ், லொக்கேஷன். ஓகேவா, பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. latitudinal கிராடியன்ட்ஸ்னால் இஸ் நாட் த, இப்போது இந்த இடத்துல ஒரு 10 அனிமல்ஸ் இருக்குன்னா அந்த விச் இஸ் நாட் ரெக்குயர்மெண்ட் இன்னொரு இடத்துலையும் சேம் 10 அனிமல்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு மீனிங் கிடையாது. ஸோ அந்தந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, பயோடைவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பீஷஸ், நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸும் வேரி ஆகும். அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஓகே, for many group of animals or plants, there are interesting patterns in biodiversity. Which is latitudinal gradient. நம்ம எர்த்து எர்த்து இப்படி இருக்குன்னா போல்ஸில் நம்ம ஈக்குவேட்டர் ரீஜனில் இருக்கோமா இல்லை போல்ஸ் ரீஜனில் இருக்கோமா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பயோடைவர்சிட்டி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்பீஷஸ் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். இன் கிரேட்டர் ஜென்ரல், ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி டிக்ரீசஸ் as we move away from the equator towards the poles. ஈக்குவேட்டர்னால் இங்கேருந்து நம்ம தூரம் போக போக டுவார்ட்ஸ் போல்ஸ்,
ஈக்குவேட்டர் இது. இங்கேருந்து நம்ம தூரம் போக போக நம்மளுடைய கண்ட்ரியில் ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி குறைஞ்சிட்டே வரும். இப்போ இந்தியா வந்து இங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா இங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி கம்மியாக இருக்கும் as compared to இந்தியா. ஈக்குவேட்டரில் இருந்து இது ஈக்குவேட்டர், இது போல்ஸ். ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ்க்கு போகும்போது ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி குறைஞ்சிட்டே வரும். This was the concept. So this was the important concept with very few exceptions. Decreases as we move away from the equator towards the poles. Tropics, which ranges 23.5 north to 23.5 south, harbor more species than temperate or polar areas. Tropical region, இதே ஈக்குவேட்டர் 23.5 டிகிரி நார்த் டு 23.5 டிகிரி சவுத், இதே ரீஜனில் ட்ராபிக்கல் ஏரியாவில் நிறைய ஸ்பீஷஸ் இருக்கும் as compared to temperate or polar. Polar means ice cold areas. ஓகேவா. கொலம்பியா லொக்கேட்டட் நியர் த ஈக்குவேட்டர். கொலம்பியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து ஈக்குவேட்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ விச் ஹேஸ் 1400 ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸ். வெல் நியூயார்க் வந்து 41 டிகிரி நார்த்தில் இருக்குது. ஸோ 105 ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பேர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கொலம்பியா வந்து ஈக்குவேட்டர் பக்கத்துலேயே இருக்கிறதால 1400 ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் நியூயார்க் வந்து 41 டிகிரி நார்த்தில் இருக்கிறதால we have just 105 ஸ்பீஷஸ். கிரீன்லேண்ட் வந்து 71 டிகிரி நார்த்தில் இருக்கிறதால we have just 56 species. These are not much important, but numbers வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. இந்தியா மச் ஆஃப் இட்ஸ் லேண்ட் ஏரியா இந்த ட்ராபிக்கல் லேட்டிடியூட்ஸ். இந்தியாவில் வந்து 1200 ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. அ ஃபாரஸ்ட் இன் த ட்ராபிக்கல் ரீஜன் லைக் இக்வடார். A forest in the tropical region like Ecuador has up to 10 times as many of species of vascular plants as a forest of equal in the temperate region of the Midwest of the USA. Ecuador அப்படின்ற ஒரு ரீஜனில் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் வந்து 10 times ஸ்பீஷஸ் ஆஃப் ரிச்னஸ் இருக்குது as compared to the temperate regions. ஈக்குவல் ஏரியா, அதே பரப்பளவில் இருக்கிற ஏரியாவில் in the Midwest of USA. Okay, so this is nothing, ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. tropical forest region like ஈக்குவடார் அப்படின்ற ஒரு ரீஜனில் வந்து ட்ராபிக்கல் ரீஜனுக்கும் டெம்பரேட் ரீஜனுக்கும் வந்து ஸ்பீஷஸ் ரிச்னஸை வேறுபடுத்தி காட்டுறாங்க. ட்ராபிக்கல் ரீஜனில் எப்போவுமே ஸ்பீஷஸ் ரிச்னஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் அவங்க இங்கே எக்ஸாம்பிளில் காட்டுறாங்க. A forest in the tropical region like Ecuador அப்படின்ற ரீஜனில் வந்து has up to 10 times of many species of vascular plants. vascular plantsலாம் கிடையாது, plants. ஓகேவா. plants இருக்கும். சேம் பரப்பளவு. இப்போ 10 ஏக்கர் இருக்குன்னா 10 ஏக்கரில் 100 பிளான்ட்ஸ் வந்து ஈக்குவடாரில் இருக்குது அப்படின்னா சேம் அதே ஏரியா 10 ஏக்கரில் வந்து டெம்பரேட் ரீஜனில் லைக் மிட்வெஸ்ட் ஆஃப் த யூஎஸ்ஏ, இது வந்து ஒரு டெம்பரேட் ரீஜன். ஈக்குவடார் அப்படின்றது ஒரு ட்ராபிக்கல் ரீஜன். இதே சேம் 10 ஏக்கர்ஸ் இருக்குன்னா அந்த 10 ஏக்கர்ஸில் ஈக்குவடாரில் வந்து 100 ஸ்பீஷஸ் இருக்குன்னா சேம் ஏரியா மிட்வெஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏ ஒரு டெம்பரேட் ரீஜனில் 10 ஸ்பீஷஸ் தான் இருக்கும். ஓகேவா. திஸ் வாஸ் த கான்செப்ட் they were explaining. The largely tropical Amazonian rainforest in the yes, இப்போது they were given a comparison. அதுக்கப்புறமா the largely tropical Amazonian rainforest, அமேசான் ஃபாரஸ்ட்டில் இன்னும் நிறைய ஸ்பீஷஸ் yet to discover, இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே நிறையவே இருக்குது. has the greatest biodiversity on earth. it has to more than 40,000 species of plants, 3,000 species of fishes. greatest it is home to more than, அங்கே வந்து இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இன்னும் நிறையவே இருக்குது. 1300 species of birds, 427 of mammals, 427 of amphibians. these are the numbers, ரொம்ப important. 378 species of reptiles and more than 125,000 of invertebrates. Scientists estimate in these rainforests there might be at least 2 million insect species waiting to discovered and named. 2 million different species, அதாவது 20 லட்சம் ஸ்பீஷஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் மட்டுமே இருக்குது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் வேர் எஸ்டிமேட்டிங். ஓகேவா. and then ecologists and evolutionary biologists have proposed various hypotheses. some important one are, ஸோ நிறைய ஹைப்போதசிஸ், நிறைய தியரிஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் தெம் ஒரு இம்பார்ட்டண்ட்டானது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பீஷியேஷன், திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் they were asked in Neet.
Speciation is generally a function of time. Unlike temperate regions subjected to frequent glaciations in the past, tropical latitudes have remained relatively undistributed for millions of years and thus had evolutionary time for species diversification. Species specification is generally a function of time. ஓகேவா, இந்த ஸ்பீஷஸ் எல்லாமே டக்குன்னு வந்துடல. இட் ரெக்வயர்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டைம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் இந்த ஸ்பீஷஸ் எல்லாமே க்ரோ ஆகி வந்திருக்கு. ஸ்பீஷியேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். இந்த பாயிண்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் அன்லைக் temperate ones or less seasonal, relatively more constant and predictable. ஸோ எதனால் ட்ராபிக்கல் ரீஜன் நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு டெம்பரேட் ரீஜன்ஸ்னால், இப்போது 3 months இந்த சீசன் சம்மர் சீசன்னா 3 months சம்மர் சீசன் தான். ஓகேவா, இந்த சீசன்ஸ் ஆர் ப்ரெடிக்டபிள். இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே ஒரு ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் தான். ஓகேவா, ஸோ இந்த சீசனா இந்த சீசன் தான். The seasons and everything is predictable. Such constant environments provides a niche and specialization and lead to a greater species diversity. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட் இருக்கிறதால ஸ்பீஷஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் third factor வந்து that is more solar energy available in the tropicals, which contributes to higher productivity. As we all know, sunlight is the basic source of energy. ஸோ சன்லைட் வந்து நிறையவே கிடைக்கும் ட்ராபிக்கல் ரீஜனில். ஸோ எல்லா ஸ்பீஷஸுமே which gives higher productivity. This was the 3 concept. Speciation, different species வருதுன்னா which is based on the function of time. அதுக்கப்புறமா tropical environmentல வந்து which has a constant temperature and the seasons are predictableன்றதால ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் அதிகமாக ஸ்பீஷஸ் இருக்கும். அதுக்கப்புறமா சோலார் எனர்ஜி அதிகமாக வந்து ட்ராபிக்கல் ரீஜனில் கிடைக்கிறதால அங்கேயும் ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் த செகண்ட் கான்செப்ட் that we are going to see is about species area relationship. Yes, species area relationship. இந்த வேல்யூஸில் இருந்து கூட they were asked some questions. Okay, species area relationship, extensive explorations, wilderness of South America jungles. The great German naturalist and the geographer Alexander von Humboldt அப்படின்றவங்க சவுத் அமெரிக்கா வந்து நிறைய சுற்றி பார்த்துருக்காங்க. ஸோ அப்சர்வ் வித்தின் a region species richness increased with increasing explored area but only up to a limit. ஸோ ஃபாரஸ்ட் இருக்குன்னா ஒரு ரீஜனில் நம்ம ஒரு ரீஜன் போகிற வரைக்கும் நம்ம ஏரியா இன்க்ரீஸ் ஆக இந்த இடத்துல 10 ஸ்பீஷஸ் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து 100 ஸ்பீஷஸ் இருக்குது. ஸோ ஏரியா இன்க்ரீஸ் ஆக ஸ்பீஷஸோடைய ரிச்னஸ் அதிகமாக, அந்த இடத்துல வந்து ஸ்பீஷஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் த கான்செப்ட். they were given in a கிராஃப் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏரியா இன்க்ரீஸ் ஆக அதில் இருக்கிற ஸ்பீஷஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எது வரைக்கும், பட் அப் டு a certain limit. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்க மாதிரி. இன்ஃபேக்ட் த ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீஷஸ் ரிச்னஸ் அண்ட் ஏரியா ஆஃப் a wide variety of taxa angiosperm plants turns to be a rectangular hyperbola on a logarithmic scale. is a relationship straight line. ஓகே, ஸ்பீஷஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்ட்டு. ஓகேவா, ஏரியா இன்க்ரீஸ் ஆக ஸ்பீஷஸ் ரிச்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். log s is equal to log c plus z log a. log s is equal to log c plus log z log a. This was the formula. log s is equal to log c plus z log a. This was the formula. இதை பேஸ் பண்ணி questions கேட்டிருக்காங்க. and which is a rectangular hyperbola. ஓகேவா, இதுதான் hyperbola is a linear line. ஸ்பீஷஸ்க்கும் ஏரியாக்குமான ஸ்பீஷஸ் ரிச்னஸ் அண்ட் ஏரியாக்கான ரிலேஷன்ஷிப், ஸ்பீஷஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். ஓகே, and yes, where s is the species richness, a is the area, z is the slope, regression coefficient அப்படின்னு சொல்லுவாங்க. z is the regression coefficient, c is the y intercept. ஒரு இன்டர்செப்ட் இருக்க மாதிரி z is the regression coefficient. இந்த term z வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். they were asked கேட்டிருக்காங்க. ecologists have discovered that the value of z lies in the range of 0.1 to 0.2. okay,
whether z value is a regression coefficient, which is more important. So ecologists discovered the values of z எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா 0.1 to 0.2 அந்த ரேஞ்சில் இருக்கணும். The plants in Britain and the birds in California or molluscs in New York State, the slope of the regression is amazingly similar. ஸோ எதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னா the plants in Britain, birds in California or mollusks in New York State, இந்த ஸ்லோப் ஆஃப் ரெக்ரேஷன் வந்து இந்த மூணுத்துக்குமே வந்து சேமாக இருக்குது, சிமிலராக இருக்குது. இட் இஸ் அமேசிங், சர்ப்ரைசிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எஸ், you will find the slope of the line to be much steeper. The z values in the range of 0.6 to 1.6 to ஒரு நம்ம வந்து ஒரு கான்டினன்ஸ் லெவலுக்கு ஜென்ரலாக ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம், z வேல்யூ பார்த்தோன்னா 0.1லேருந்து 0.2 தான் இருக்கும். பட் ஒரு கான்டினன்ஸ்க்கு நம்ம ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோன்னா இந்த வேல்யூ லைஸ் பிட்வீன் 0.6 to 1.2 அப்படின்னு சொல்கிறாங்க. For example, and the slope is also the much steep, ரொம்ப சாஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. For example, the frugivores means fruit eating birds and mammals in the tropical forest of different continents. The slope is found to be 1.15. okay, the fruit eating birds and mammals tropical forestல இருக்கிற different continentsல இருக்க இந்த frugivores and mammalsக்கு வந்து the regression coefficient 1.15 இருக்கும். and large areas like continentsக்கு பார்க்கும்போது regression coefficient lies in the value of 0.6ல இருந்து 1.2குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and regression coefficient of the small area வந்து which lies between 0.1 to 0.2. okay, அவ்வளோதான். and the importance of species diversity to the ecosystem. species, yes, what exactly stability? a stable community, ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. எஸ், ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டி வந்து ஷுட் நாட் ஷோ மச் வேரியேஷன். ஆஸ் ஐ செட், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்க்கு வந்து வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்காது. இது இப்போ என்ன டெம்பரேச்சர் இருக்குது, என்ன சீசன் போயிட்டுருக்குன்னு ஈஸியாக கேன் பி ப்ரெடிக்டபிள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேபிள் கம்யூனிட்டி எப்படி இருக்கணும்னா நிறைய வேரியேஷன்ஸ்லாம் அதில் எதுவுமே இருக்கக்கூடாது. இன் ப்ரொடக்டிவிட்டி ஃப்ரம் இயர் டு இயர் எந்த ஒரு நேச்சுரல் ஒரு மேன்மேட் டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அண்ட் இட் மஸ்ட் ஆல்சோ பி ரெசிஸ்டன்ட் டு இன்வேஷன்ஸ் பை ஏலியன் ஸ்பீஷஸ். ஏதாவது ஒரு ஃபாரின் ஸ்பீஷஸ் உள்ளே வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த நேட்டிவ் ஸ்பீஷஸ்க்கு இருக்கணும். ஓகேவா? வி டோன்ட் நோ ஹவ் தீஸ் அட்ரிபியூட்ஸ் லிங்க் டு ஸ்பீஷஸ் ரிச்னஸ் இன் ஏ கம்யூனிட்டி. பட் டேவிட் டில்மன் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேவிட் டில்மன் அப்படின்ற கான்செப்டில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. டேவிட் டில்மன் வந்து ஒரு லாங் டேர்ம் எக்கோசிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸிங் த அவுட்டோர் plots provide some tentative answers. Tillman found that the plots with more species showed less year-to-year variation in total biomass. Found with நிறைய ஸ்பீஷஸ் இருக்கிற இடத்துல வந்து வருஷம் ஒரு கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும். ஓகேவா? plots with more species showed less year-to-year variation in total biomass. He also showed that in these experiments, increased diversity contributed to higher productivity. நிறைய ஸ்பீஷஸ் இருந்தால் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ ஹையர் productivity. Although we may not understand completely how species richness contributes to the well-being of the ecosystem. ஸோ அவங்க வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. Western Ghats ecosystem is less functional if one of its frog species is lost forever. is less functional because Western Ghats இருந்து ஒரு ஸ்பீஷஸ் ஆன ஃப்ராக் வந்து அழிஞ்சிடுச்சுன்னா it doesn't cause any major difference because Western Ghats இருந்து நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது. கரெக்டாக? how is the quality of life is affected? say instead of 20,000 we have only 15,000 species of ants in earth. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் நம்பர்ஸ் வந்து கம்மியாகும்போது இட் மே அஃபெக்ட் அவர் பயோடைவர்சிட்டி. பட் சிங்கிள் ஸ்பீஷஸ்னால் விச் இஸ் நாட் அஃபெக்ட் அவர் பயோடைவர்சிட்டி. ஸோ இதை வந்து அவங்க வந்து ரிவர் பாப்பட் ஹைப்போதசிஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. தெர் இஸ் நோ டைரக்ட் ஆன்சர்ஸ் such native questions we can develop. and ரிவர் பாப்பட் ஹைப்போதசிஸ் அப்படின்ற ஒரு ஹைப்போதசிஸை ப்ரொப்போஸ் பண்ணது வந்து டேவிட் டில்மன். ஓகே, used by Stanford ecologist Paul Ehrlich. A prospective analogy, the
டேவிட் டில்மன் அப்படின்றவங்க வந்து இந்த கான்செப்டை வந்து சொல்லிட்டு போயிருக்கான். ஆஸ் அ எஸ் அலெக்சாண்டர் வான் ஹம்பல்ட் வந்து ஸ்பீஷஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. டேவிட் டில்மன் அப்படின்றவங்க வந்து he provides some tentative answers regarding increased diversity which contributes higher productivity. Tillman found that plots with more species, இப்போ ஒரு இடத்துல நிறைய ஸ்பீஷஸ் இருக்குன்னா விச் ஷோஸ் லெஸ் வேரியேஷன் ஃப்ரம் இயர் டு இயர், ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொஞ்சமான வேரியேஷன்ஸ் மட்டும்தான் காட்டும். ஓகேவா, நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஏரியாவில் more species show less year-to-year variation in the total biomass. Increased diversity, increased productivity. This was a concept which was told by David Tillman. Species increase அதிகமாக இருந்ததுன்னா less year-to-year variation in productivity. Increase in species, higher the productivity அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. And a new concept called Paul Eldridge, a Stanford ecologist called Paul Eldridge the reward popper hypothesis அப்படின்ற ஒரு ஹைப்போதசிஸை டெவலப் பண்ணுறாங்க. in an aeroplane, ஒரு ஏரோப்ளேன்னா ஒரு எக்கோசிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல் த பார்ட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் யூஸிங் thousands ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்றது அந்த ஒரு நட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏரோப்ளேன் அப்படின்றது ஒரு எக்கோசிஸ்டம், ஸோ விச் ஆர் கனெக்டட் டுகெதர் பை ரிவர்ஸ் அப்படின்றது ஸ்பீஷஸ். அந்த எக்கோசிஸ்டமில் நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது. இஃப் எவ்ரி பேசஞ்சர் இஸ் ட்ராவலிங் அண்ட் ஸ்டார்ட்ஸ் பாப்பிங் அ ரைவர் டு டேக் ஹோம் காசிங் அ ஸ்பீஷஸ் டு பிகம் எக்ஸ்டென்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்பீஷஸுமாக கம்மியாகிட்டே வந்ததுன்னா ecosystem it get extinction. ஓகேவா, it may not affect flight safety, proper functioning of the ecosystem. It may not affect the flight safety. Okay, but as more and more rivets are removed, the plan become dangerous weaken over a period of time. Furthermore, the rivet is removed is may be critical. Loss of rivets on the wings, key species that drive a major ecosystem functions, is obviously more serious to the flight safety, and a loss of few rivets on the seats or windows inside the plane. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, அதுதான் ஒரு எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைவர்ஸ் அப்படின்றது அதில் இருக்கிற அந்த ஆணி. ஓகேவா, ஸோ நெயில், அந்த ஆணி தான் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பேசஞ்சருமே அவங்க போகிற வழியில் ஒரு ஆணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ வித்தின் அ கவுண்டபிள் ஒரு 10 எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஓகே, ஒரு 10 ஸ்பீஷஸ் நம்ம எக்கோசிஸ்டம்லேருந்து இறந்துடுது, எக்ஸ்டென்ட் ஆகிடுதுன்னா இட்ஸ் அ நார்மல். பட் ஒவ்வொரு பேசஞ்சருமே எல்லாமே எடுக்கிறாங்கன்னா, அப்படி ஒரு லிமிட் தாண்டி மொத்தமே எடுக்கிறாங்கன்னா, அந்த விங்ஸில் ஏரோப்ளேன் இருக்கிற விங்ஸில் இருக்கிற அந்த நட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா there is no safety in the plane, right? ஸோ அதை மாதிரி தான் ஸ்பீஷஸ், ஒவ்வொரு ஸ்பீஷஸாக அழிஞ்சிட்டே வரும்போது நிறைய ஸ்பீஷஸ் அழிஞ்சிச்சுன்னா எக்கோசிஸ்டம் தானே பாதிக்கும். So this was the concept called rivet popper hypothesis, which was given by Paul Eldridge. So next one, loss of biodiversity. The biological wealth of our planet has been declining rapidly. By plotting the human activities increase ஆக species வந்து குறைஞ்சிட்டே வருது. The colonization of the tropical Pacific islands by humans is said to have led to extinction of more than Pacific Islands by humans and tropical Pacific Islands. The colonization of the tropical Pacific Islands by humans is said to have led to extinction of more than 2000 species of native birds. And the tropical Pacific Islands la humans போய் occupy பண்ணதால more than 2000 species of அந்த நாட்டில் இருக்கிற பேர்ட்ஸே வந்து the species got extincted. The IUCN Red List 2004 documented extinction of 784 species, including இந்த 784 அப்படின்ற டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 784 ஸ்பீஷஸ் வந்து அண்டர்கோன் 2004 வந்து என்ன லிஸ்ட்டு விட்டுருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு IUCN ரெட் லிஸ்ட் எக்ஸ்டிங்க்டட் ஸ்பீஷஸ் 784 ஸ்பீஷஸ். அவுட் ஆஃப் தீஸில் வந்து 338 ஆஃப் vertebrates, 359 ஆஃப் invertebrates and 87 species of plants in the last 500 years. இந்த 500 வருஷத்தில் வந்து இவ்வளோ ஸ்பீஷஸ், அதாவது 784 ஸ்பீஷஸ் வந்து காணாமல் போயிருக்கு. 784 species, 338 species of vertebrates, 359 species of invertebrates and 87 species of plants in the last 500 years. இந்த நம்பர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டா. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரீசன்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து டூடு பேர்டு அப்படின்றது ஒரு விதமான டக்கு மாதிரி இருக்கும்.
பேர் வந்து Mauritius, quagga from Africa, dodo bird from a country called Mauritius, quagga from Africa, thylacine from Australia, Steller sea cow from Russia, and 3 subspecies. Species கீழே இருக்கிற subspecies வந்து Bali, Java and Caspian. Bali, Java and Caspian of tiger species. இது எல்லாமே the last 20 years alone have witnessed the disappearance of the 27 species. கடந்த 20 வருஷத்தில் மட்டுமே 27 ஸ்பீஷஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே சம் ஆஃப் த எக்ஸ்டெண்டட் ஸ்பீஷஸோடைய நேம். ஸோ அதோட கண்ட்ரி நேம்ஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லி அனலைசிஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். Adding to the grim scenario of extinctions, the fact 15,500 species of worldwide, yes, almost 15,500 species of the world are facing a threat of extinction. அழியக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. Presently 12% of the bird species, 12% of the bird species, 23% of the all mammal species, 32% of all the amphibian species and 31% of gymnosperm species in the world face the threat of extinction. 15,500 species வந்து are going to face some extinction. அதில் person wise கொடுத்துருக்காங்க. 12% species of the birds, 23% of the mammal species, 32% of the all amphibians and 31% of the gymnosperms in the world are faced with threat of extinction. இந்த percent எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Later I'll provide some mnemonics to remain all these values. Okay, from a study of the history, நிறைய ஸ்பீஷஸ் வந்து டிஸ்டிங்க்டாக எக்ஸ்டிங்ஷன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேவா? larger scale humans appeared on the scene during the long period more than 3 billion years since the origin and diversification of the life earth. 5 episodes of mass extinction of a species. 5 episodes complete ஆயிடுச்சு. அதாவது எர்த்து வந்து மறுபடியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து எவால்வேஷன் ஆகுது. 5 எபிசோட்ஸ் முடிஞ்சிது. ஹவுஸ் the 6th extinction is presently in progress. It is different from the previous episodes. The difference in these rates, the current species extinction rate are estimated 100 to 1000 times faster than that of the pre-human times, and our activities are responsible for this. Ecologists warn if the present trend continue, nearly half of the species of earth might be wiped out within the next 100 years. இதே மாதிரி நம்ம வந்து பயோடைவர்சிட்டியோட இடத்த எல்லாமே ஆக்குப்பை பண்ணி வீடு கட்டி ஸோ இந்த மாதிரி எக்கோசிஸ்டமை வந்து அழிச்சிட்டே இருந்தோம்னா வித்தின் 100 இயர்ஸில் வந்து நம்ம பூமியில் இருக்க மொத்த ஸ்பீஷஸுமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கோலஜிஸ்ட் வாண்ட் ஆல்மோஸ்ட் 5 எபிசோட்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. திஸ் வாஸ் த 6th ரவுண்டு. ஸோ கடந்த ப்ரீ ஹியூமன்ஸோட இப்போ வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ரேட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. விச் ரேஞ்சஸ் ஃப்ரம் 100 to 1000 டைம்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டராகவே இருக்குது. த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் எ ரீஜன் மே லீட் டு டிக்ளைன் இன் பிளான்ட் ப்ரொடக்ஷன். பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுறதால டிக்ளைன் இன் பிளான்ட் ப்ரொடக்ஷன், லோடு ரெசிஸ்டன்ட் டு என்விரான்மெண்டல் பர்டுபேஷன்ஸ் சச் அஸ் drought, increased variability in certain ecosystem processes such as plant productivity. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. பிளான்ட் ப்ரொடக்ஷனில் சேஞ்ச் ஆகுது. அண்ட் சம் ஆஃப் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் லைக் ட்ராப், வறட்சி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருது. ஸோ எக்கோசிஸ்டமை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ணுறோமோ த ரிட்டன் எஃபெக்ட்ஸ் வந்து அது இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ பயோடைவர்சிட்டி லாஸஸ் நடக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்? This was the important topic. இது கீழே வந்து 4 டாபிக்ஸ் இருக்கும். ஹியூமன் லாஸ், habitat loss and fragmentation, over exploitation, alien species invasion and coextinctions. இந்த 4 டாபிக்மே which is important. ஸோ பார்க்கலாமா? causes of biodiversity losses. The accelerated rate of species extinctions in the world is facing now largely due to human activities. இது எல்லாமே இந்த ஸ்பீஷஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கிற ஸ்பீஷஸ் எல்லாமே அழியறதுக்கு காரணம் ஹியூமன்ஸ் தான். ஓகே, ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 4 major causes. The evil quadrant is the sobriquet used to describe them. Biodiversity loss, this was the important question. Biodiversity loss describe பண்ணுற ஒரு இதுதான் வந்து evil quadrant. ஓகே, the evil quadrant பயோடைவர்சிட்டி லாஸஸை டிஸ்கிரைப் பண்ணுறது.
causes of biodiversity losses are described பண்ணது the evil quadrant. Okay, first topic பார்க்கலாம். Habitat loss and fragmentation. Habitat loss and fragmentation. This is the most important cause of driving animals plant to extinction. Okay, once covering more than 40% of the Earth's land surface, tropical regions. ஹேபிட்டட் லாஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா ஃபஸ்ட் வந்து ட்ராபிக்கல் ரீஜனில் தான் அதிகமான ஸ்பீஷஸ் இருக்குது கரெக்டாக. ஒன்ஸ் கவரிங் மோர் தென் 14% ஆஃப் த எர்த்ஸ் லேண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ட்ராபிக்கல். நம்ம எர்த்தோடைய 14% சர்ஃபேஸ் ஏரியா வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டு தான். ஓகேவா, ஸ்பீஷஸ் லாஸ் ஆகுது அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. These rainforests now cover more than 6%. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 14% இருந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இப்போ வந்து 6% கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. they are being destroyed fast because habitat loss. அந்த இடத்த எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் ஆக்குப்பை பண்ணிவிட்டு they are building their activities, right? By the time you finish recording this chapter, 1000 more hectares of rainforest should have been lost. So because population increase ஆகிட்டே போயிட்டுருக்கு. The Amazon rainforest is so huge, so it is called the lungs of our earth, lungs of the planet. Probably millions of species are being cut and cleared by cultivating soybeans for the conservation to grasslands for raising the பீஃப் கேட்டிலுக்காக சோயாபீன்ஸ் வளர்க்குறதுக்காக அமேசான் ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சமாக அழிச்சிட்டே வந்துட்டுருக்கான். அண்ட் besides the total loss, the degradation of many habitats by population also threatens to survival of many species. இது எல்லாமே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆல் லீடிங் டு பாப்புலேஷன் டிக்ளைன்ஸ். ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். அமேசான் ஃபாரஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சோயாபீன்ஸ் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் த பீஃப் கேட்டில். ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் எர்த்தில் வந்து 14% இருந்தது, இப்போ நாட் மோர் தென் 6% கிட்ட வந்துடுச்சு. ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. திஸ் வாஸ் த கான்செப்ட். அண்ட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஹியூமன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் டிபெண்டட் ஆன் நேச்சர் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர். But when need turn to greed, it leads to over exploitation of natural resources. இப்போ வந்து இந்த சந்தனக்கட்டைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ வந்து we are depending on nature for our food and shelterக்காக நம்ம வந்து நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் வந்து நம்ம கொஞ்சம் சுயநலமாக யோசித்தோம். இன்னும் நம்ம வீடு கட்டணும், சம் ப்ராஃபிட்காக சம் பிளான்ஸ்லாம் கட் பண்ணி செல் பண்ணணும், இந்த மாதிரி க்ரீடி சுயநலமாக யோசித்தோன்னா which leads to over exploitation. So தேவைக்கு அதிகமாக over exploitation. Many species extinction in the last 500 years. Steller sea cow, passenger pigeon were due to over exploitation by humans. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனால் அழிஞ்ச அனிமல்ஸ் கேட்டாங்கன்னா Steller sea cow and passenger pigeon. Presently, many marine fishes populations around the world are over-harvested, endanger the continued existence of some commercially important species. ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், தேவைக்கு அதிகமாக அதை எடுத்து அதை விற்று வியாபாரம் பண்ணுறதால வந்து ஸ்பீஷஸ் எல்லாமே அழிஞ்சிட்டே வருது. ஏலியன் ஸ்பீஷஸ் இன்வேஷன். வென் ஏலியன்னா ஒரு ஃபாரின் ஸ்பீஷஸ் வேறு. இப்போ வந்து ட்ராபிக்கல் ரீஜனில் இந்த ஸ்பீஷஸாக இருக்கும்னா புதுசாக ஒரு ஸ்பீஷஸை கொண்டு வந்து ட்ராபிக்கல் ரீஜனில் விட்டால் எப்படி இருக்கும்? ஒன்று அதை அங்கே இருக்கிற மற்ற ஸ்பீஷஸை அழிச்சிரும், இல்லைன்னா அதுவே அழிஞ்சிரும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தாங்க முடியாமல். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஏலியன் ஸ்பீஷஸ் இன்வேஷன். வென் ஏலியன் ஸ்பீஷஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் unintentionally, some of them turn invasivனா மற்ற ஸ்பீஷஸை அழிக்க ஆரம்பிச்சிடும் and cause decline in the extinction of the indigenous ஸ்பீஷஸ்னால் நேட்டிவ் ஸ்பீஷஸ். அந்த இடத்துல இருக்க ஸ்பீஷஸை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். The Nile perch எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The Nile perch was introduced in Lake Victoria in the East Africa, led to eventual extinction of the more than 200 species of cichlid fish in the lake. More than 200 species of the cichlid fish. இந்த நைல் பர்ச்சை வந்து லேக் விக்டோரியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே மோர் தென் 200 ஸ்பீஷஸ் ஆஃப் சிக்லிட் ஃபிஷ் வந்து எக்ஸ்டென்ஷன், அதாவது காணாமல் போயிடுச்சு. ஓகேவா. அண்ட் ஆல்சோ அவர் நேட்டிவ் ஸ்பீஷஸ் பை இன்வேசிவ் ஸ்பீஷஸ் லைக் கேரட் கிராஸ், பார்த்தீனியம் and lantern and water hyacinth. The recent illegal introduction of African catfish. இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. You must be familiar with the environmental damage and cost threat posed to our natural species. Foreign species என்னென்ன foreign species அப்படின்னா கேரட் கிராஸ் அப்படின்றது.
கேரட் கிராஸ், லேண்டனான், வாட்டர் ஹயாசன், எக்ஹார்னியா. இப்போது தண்ணியில் எங்கே பார்த்தாலும் இந்த பிளான்ட்ஸ், இந்த சென்னை சைடில் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் தெரியும், அந்த பெரிய பெரிய ஏரியிலலாம் இந்த செடிங்க வந்து நிறையவே இருக்கும். திஸ் இஸ் த ஃபாரின் ஸ்பீஷஸ். ஸோ இந்த ஃபாரின் ஸ்பீஷஸ் வந்து அந்த தண்ணியில் வளர்றதால விச் அப்சார்ப்ஸ் ஆல் த ஆக்சிஜன் கண்டென்ட். ஸோ இதனால ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காம ஃபிஷ்ஷஸ் தான் இறந்து போயிடுது. ஓகேவா? எக்ஹார்னா, பார்த்தீனியம். ஓகே, த ரீசன் வந்து ஆப்ரிக்கன் கேட்ஃபிஷ்ஷை வந்து கிளாரியஸ் கேரிபினஸ் ஃபார் அக்வா கல்ச்சருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது இஸ் போசிங் அ த்ரெட் டு இண்டிஜினியஸ் கேட்ஃபிஷஸ் இன் அவர் ரிவர்ஸ். நம்ம ரிவரில் இருக்கிற கேட்ஃபிஷஸ்க்கு வந்து விச் பிகம்ஸ் ஹார்ம்ஃபுல். ஆப்ரிக்கன் கேட்ஃபிஷ் வந்து அக்வா கல்ச்சருக்காக வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணதால் விச் போசஸ் த்ரெட் டு நம்மளுடைய கேட்ஃபிஷஸ்க்கு. ஓகேவா? திஸ் இஸ் த ஏலியன் ஸ்பீஷஸ் இன்வேஷன். அதாவது ஒரு ஃபாரின் ஸ்பீஷஸை நம்ம இடத்துல வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால விச் லீட்ஸ் டு டிக்ளைன் இன் த பாப்புலேஷன் ஆஃப் அவர் இண்டிஜினியஸ் ஸ்பீஷஸ். இண்டிஜினியஸ் ஸ்பீஷஸ்னால் நேட்டிவ் ஸ்பீஷஸ். Coextinction when a species become extinct, the plant and the animal associated with obligatory was also become extinct. இப்போ வந்து ஒரு பிளான்ட் இறந்துருது, அந்த பிளான்ட்டையே நம்பி இருக்கிற ஒரு இன்செக்ட் ஒரு ஏதோ ஒரு அனிமல் இருக்குன்னா பிளான்ட் அழிஞ்சிச்சுன்னா அந்த அதையே டிபெண்டாக இருக்கிற அனிமலும் அழிஞ்ச மாதிரி தான், அழிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். திஸ் இஸ் அ கோஎக்ஸ்டிங்ஷன். கூடவே அழிஞ்சிடுது. When a host of fish species become extinct, its unique assemblage of parasites and also meets the same fate. Another example in the case of co-evolved plant pollinator mutualism, where extinction invariably leads to extinction of the other. Plants mutualism பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டை பாலினேஷன் பண்ணுறது, அந்த பிளான்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு இன்செக்ட் வந்து அழிஞ்சிருச்சுன்னா அந்த பிளான்ட்டும் அழிஞ்ச மாதிரி தானே. பிகாஸ் அந்த இன்செக்ட் மட்டும்தான் அந்த பிளான்ட்டில் போய் உட்காந்து அதை பாலினேஷன் பண்ணும். பிகாஸ் ஒவ்வொரு இன்செக்டும் விச் ஹஸ் அ ஸ்பெசிஃபிக் போலன் டேஸ்ட். ஓகேவா? ஸோ கூடவே அழிஞ்சு போகிறது தான் கோஎக்ஸ்டிங்ஷன். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஃபார் causes the loss of biodiversity is habitat loss and fragmentation. Okay, biodiversity conservation, this is the last topic, I think so. Yes, sir. How do we conserve biodiversity? Why should we conserve biodiversity அப்படின்ற question first கேட்டிருக்காங்க. It is obvious. So but all the equal important, this can be grouped into 3 categories. There are many reasons. நம்ம வந்து பயோடைவர்சிட்டி எதுக்காக நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதோடைய பதில் வந்து they were classified into 3 categories: narrowly utilitarian, broadly utilitarian and ethical. narrowly utilitarian அப்படின்னு பார்த்தீங்கன்னா obvious. Biodiversity obvious. Humans derive countless and direct economic benefits from nature. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நேச்சர்கிட்டேருந்து எடுத்துக்கிறோம். சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், ஸோ இது எல்லாமே நேச்சுரல் கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே. நேரோலி utilitarian is biodiversity is obvious. More than 25% of the drugs currently sold in the market on the worldwide were from plants. 25,000 drugs means medicines. Okay, ma'am. 25,000 species of plants contribute to the traditional medicines. அதாவது ஆயுர்வேதா, ஆயுஷ் இருக்கு இல்லைங்களா? ஸோ not only knows how many medicinal plants are in the tropical rainforest are waiting to explode with increasing in the resources. Okay, narrowly utilitarian means biodiversity is obvious. There were not only how many more medicinal useful and tropical rainforests are being explored, with increasing the resources put into bioprospecting, அதாவது exploring molecular, genetic and species level diversity for products of economic importance. ஓகே, பயோப்ராஸ்பெக்டிங்னா எக்ஸ்ப்ளோரிங் த பிளான்ட்ஸ். அந்த பிளான்ட்ஸ் வந்து அப்புறம் மாலிகுலர் லெவல்லேருந்து ஜெனட்டிக் லெவல் அண்ட் ஸ்பீஷஸ் லெவலில் வந்து அந்த பிளான்ட்டில் என்ன இருக்குது, அதோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். திஸ் இஸ் நேரோலி யூட்டிலிட்டேரியன். plants. More than 25% of the plants which is used as a drugs, அதாவது மெடிசன்ஸாக யூஸ் ஆகுது. And 25,000 species of plants which is contributed to the traditional system, ஆயுஷ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம we are completely depends upon the plants for our needs. This is narrowly utilitarian. Broadly utilitarian means say that biodiversity plays a
major role in many ecosystem in nature provides. The fast dwindling Amazon forest is estimated to produce through photosynthesis 20% of the total oxygen of the earth's atmosphere. நம்மளோட எர்த்தோட 20% of oxygen வந்து were from the Amazon forest. ஓகேவா? Pollination, without which plants cannot give fruits or seeds, is another service. எக்கோசிஸ்டம் நம்மளுக்கு பண்ணுற சர்வீஸ். நம்ம வந்து நேரோலி யூட்டிலிட்டேரியன், நம்ம வந்து பிளான்ஸ் கிட்டேருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன், எக்கோசிஸ்டம் கிட்டேருந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது. அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து 20% எர்த்துக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா பாலினேஷன் மூலமாக we are getting fruits and seeds. எக்கோசிஸ்டம் ப்ரொவைட் த்ரூ pollinators layer, bees, bumble bees. ஸோ அவங்களே பாலினேட்டர்ஸ், எக்கோசிஸ்டம்லேயே பாலினேட்டர்ஸும் இருக்குது. கரெக்டாக? there are another intangible benefits that we derive from the nature. ஓகே, இது எல்லாமே வேறு எதாலையாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? நோ, தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வேர் ஒன்லி ப்ரொவைடட் பை நேச்சர். ஸோ இவ்வளோ பண்ணது ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன். ethical. So ethical means for conserving the biodiversity of millions of plants and animals and microbe species with whom we share this planet. Philosophical especially, we need to realize that every species has an intrinsic value, even if may or may not be of current or any economic value to us. ஒவ்வொரு ஸ்பீஷஸ்க்குமே has some value. ஈவன் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ஸ். நம்மளுக்கு ஏதோ எக்கனாமிக்கலாக இட் வில் பி ப்ரொவைடிங் எனி யூஸ்ஃபுல் ஆர் நாட், இது வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர். ஸோ எவ்ரி அனிமல் ஹேஸ் சம் வேல்யூ. ஓகேவா? திஸ் இஸ் எத்திக்கல். ஸோ அதுக்காக தான் இப்போது அனிமல் கமிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே எல்லா அனிமல்ஸுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு அனிமலை யூஸ் பண்ணாலுமே இட் ஷுட் ஹேவ் எத்திக்கல் கமிட்டி. அப்படின்னு எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரிசர்ச்லலாம் கண்டிப்பாக யூ ஷுட் சப்மிட் சம் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்காக நம்ம கன்சர்வ் பண்ணோம்? நேரோலி யூட்டிலிட்டேரியன், ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் அண்ட் எத்திக்கல். ஸோ இதுக்காக என்னென்னா நம்ம வந்து பிளான்ஸ் கிட்ட டிபெண்ட் ஆகிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு நிறைய சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஹவு டு வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி? நம்ம பயோடைவர்சிட்டியை எப்படி கன்சர்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு டு வி கன்சர்வ் டு ப்ரொடெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு அப்படின்ட்டு 2 கான்செப்ட் வந்திருக்காங்க. when we conserve and protect the whole ecosystem, its biodiversity at all level is protected. We save the entire forest to save the tiger. This approach is called in situ, on site. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து டைகர் அப்படின்ற ஒரு ஸ்பீஷஸ் வந்து அழிஞ்சிட்டு வருதுன்னா அந்த டைகர் ஸ்பீஷஸை காப்பாற்றுறதுக்காக அந்த ஹோல் எக்கோசிஸ்டமே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அந்த டைகர் அதோடைய இடத்துலையே தான் இருக்கும், பட் நம்ம வந்து அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து விச் இஸ் இன்சிட்டு, ஆன் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் அப்ரோச் இஸ் கால்ட் இன்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவெவர் there are situations where an animal or plant is endangered or threatened organism facing a higher risk of extinction in the wild needs urgent measures to save it from extinction. இப்போது ஒரு அனிமல் வந்து எக்ஸ்டென்ஷன் போயிடுச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பீஷஸ், ஒரே ஒரு அனிமல் தான் இருக்குது, ரொம்ப எக்ஸ்டென்ஷனுக்கு போயிடுச்சுன்னா ஸோ அந்த மாதிரி அனிமலை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆஃப் சைட்டை வேறு ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பாங்க. ஸோ ஆஃப் சைட், எக்ஸிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் வாஸ் த கான்செப்ட். ஸோ இதை பற்றி தான் நம்ம இங்கே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்சிட்டு பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். this was not an important topic, but they were given, இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா they were given some examples. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எது இன்சிட்டு எது எக்ஸிட்டு அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து they were created a biodiversity hotspots. இன்சிட்டுன்னு என்ன பார்த்தோம்? இப்போ டைகர் வந்து ஒரு இடத்துல அழிய போகுதுன்னா அந்த இடத்தையே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது இஸ் இன்சிட்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்காக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்றது ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க வித் very high level of species richness and high degree of endemism, that is species confined to a region. இது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கெங்கே? எல்லா இடத்துலையுமே க்ரியேட் பண்ணல. எந்தெந்த இடத்துல இந்த ஸ்பீஷஸ், இப்போது இந்த ஒயிட் டைகர் இருக்குன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் தவிர இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. அந்த டேர்ம் கால்ட் எண்டமிசம். இந்த இடத்துல தான் இருக்குது, வேறு எந்த இடத்துலையுமே இந்த ஸ்பீஷஸ் இல்லை அப்படின்ற இடத்துல தான் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸை வந்து
செட் பண்ண ஆரம்பித்தாங்க. வெரி ஹை லெவல் ஆஃப் ஸ்பீஷஸ் ரிச்னஸ் இந்த இடத்துல வந்து 10,000 ஸ்பீஷஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸை வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த ஸ்பீஷஸ் இந்த இடத்துல தான் இருக்குது, வேறு எந்த இடத்துலையுமே இல்லை. எண்டமிசம் இந்த மாதிரி ரீசனுக்காகவுமே பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த 12 மெகா டைவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு, மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. பிகாஸ் இந்தியா வந்து வெறும் 2.4% ஆஃப் லேண்ட் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது, பட் விச் கான்ட்ரிபியூட்ஸ் 8.1% ஆஃப் த ஸ்பீஷஸ் பயோடைவர்சிட்டி. இந்த பாயிண்ட் வந்து நம்ம முன்னாடி படித்தோம், ஒரு ஜஸ்ட் ரீகால் தான். அண்ட் initially 25 biodiversity hotspots were identified and more have been added to the list. okay, இப்போ வந்து இனிஷியலாக வந்து 25 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருந்தது. இப்போ வந்து நிறைய டெவலப் ஆகி 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திஸ் ஆல்சோ ரீஜன்ஸ் ஆஃப் அக்சலரேட்டட் ஹேபிட் லாஸ். இந்த 3 ஆஃப் தீஸ் ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியாவில் எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஸ்ரீலங்கா, இண்டோ பர்மா அண்ட் ஹிமாலயா கவர் our country's exceptionally high biodiversity regions. Although all the biodiversity hotspots put together cover less than 2% of the Earth's land area. இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸோடைய ஏரியா பரப்பளவு பார்த்தோம்னா வெறும் 2%, லெஸ் தென் 2% ஆஃப் த எர்த்தில் கம்பேர் பண்ணும்போது லெஸ் தென் 2% தான். ஓகேவா? நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஸ்ரீலங்கா, இந்தோ பர்மா அண்ட் ஹிமாலயாஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். இந்த உலகத்தில் ஃபஸ்ட் 25 இருந்தது, விச் வாஸ் டெவலப்ட் இன்டு 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸை டெவலப் ஆகிடுச்சு. ஓகே, strict proportion hotspots could reduce ongoing mass extinctions almost by 30%. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்லாம் பில்ட் பண்ணதால் ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த லாஸஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இந்தியா ஹேஸ் now 14 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பயோஸ்பியர். இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இதெல்லாம் தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த இன் சிட்டு கன்சர்வேஷன். அந்த இடத்துலையே அந்த ஸ்பீஷஸ் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைப்போம். எவ்வளோ 90 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. 90 நேஷ்னல் பார்க்ஸ், 14 biosphere reserves, 448 of wildlife sanctuaries. India is also a history of religious and cultural traditions. okay, trees and wildlife within the venerated given total such as sacred groves are also found in Kashi and Jaintia hills in Meghalaya, Aravalli hills of Rajasthan, western regions of Karnataka and Maharashtra, and the Sarguja, Channa and Bastar areas of Madhya Pradesh. The sacred groves are the last refuges for the large number of rare and threatened species. Sacred groves are the last refuges for the large number of இந்த சாக்கடு க்ரோவ்ஸில் தான் வந்து நிறைய எக்ஸ்டிங்க்டன் ஸ்பீஷஸ், அந்த லாஸ்ட் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் ஒரு ஸ்பீஷஸாக 2 ஸ்பீஷஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சாக்கடு க்ரோவ்ஸ். எந்தெந்த ஏரியாஸில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நேம் மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ் அண்ட் சாக்கடு க்ரோவ்ஸ், தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன் சிட்டு கன்சர்வேஷன். ஸோ எக்ஸ் சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னா இந்த ஸ்பீஷஸ் வந்து எக்ஸ்டின்ட் ஆகிடுச்சு, இன்னும் 1 ஸ்பீஷஸ் ஒரு 1 அனிமல் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஒரு பார்க்கில் வச்சு நான் வந்து பார்த்துக்க போகிறேன். ஸோ தீஸ் ஆர் ex situ conservation. Threatened species on plants are taken out of the அதோட என்விரான்மெண்ட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் செட்டிங் அண்ட் ஸ்பெஷல் கேர் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், பொட்டானிக்கல் கார்டன், வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ் சர்வ் திஸ் பர்பஸ். ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், botanical gardens, zoological parks, botanical gardens and wildlife safari. அங்கே என்னென்ன பார்த்தோம்? வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ். இங்கே வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சஃபாரி, பொட்டானிக்கல் கார்டன்ஸ். அனிமல்ஸ்க்கு வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், பிளான்ஸ்க்கு பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சஃபாரிஸ். சஃபாரிஸ்லாம் நம்ம ஹியூமன்ஸ் வந்து அங்கே அலோட் தான். ஓகேவா? There are many animals have become extinct in wild but continue to maintain in the zoological parks. In recent years, ex situ conservation has advanced என்னென்னா now gardens of gametes. இப்போ வந்து ex situ conservation வந்து இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்டிங்க்டட் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய கேமெட்ஸ், அதாவது மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பெர்ம், இது எல்லாமே வந்து
த்ரெட்டன் ஸ்பீஷஸ் அழியக்கூடிய ஸ்பீஷஸோடைய கேமெட்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க வயபிள் கண்டிஷன் என்ன ஃபர்டைல் கண்டிஷன் ஃபார் a long period by using cryo preservation techniques. ஸோ இந்த அதோடைய எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க த்ரூ க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்ற டெக்னிக்னா லிக்விட் நைட்ரோஜன் அதாவது லோ டெம்பரேச்சர் -196 ° அப்படின்ற ஒரு டெம்பரேச்சரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க விச் ரிமைன்ஸ் ஃபர்டைல் ஃபார் a long period of a time. ஸோ தேவை அப்படின்றப்போ எக்ஸ் கேன் பி ஃபர்டிலைஸ்ட் இன்விட்ரோனா லேபில் ஓகேவா and plants can be propagated by using the tissue culture methods. ஸோ பிளான்ஸாக இருந்தாலும் சரி அனிமலாக இருந்தாலும் சரி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க த்ரூ த டெக்னிக் கால் க்ரையோ preservation for a long periods in the seed banks. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ், zoological parks, botanical and for a long period like botanical gardens, wildlife safari and zoological parks and seed banks. So இது எல்லாமே which are the example of ex situ conservation. Biodiversity knows no political boundaries. Okay, the earth summit, the evil quartet அப்படின்னு ஒன்று பார்த்தோம் கரெக்டாக அது வந்து causes of biodiversity losses. The earth summit held in Rio de Janeiro in the year 1992 called upon all the nations to take appropriate benefits. வேர்ல்டு வந்து பயோடைவர்சிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் தான் த எர்த் சமிட் ஹெல்ட் இன் ரியோ டி ஜெனரே இந்த இயர் 1992. திஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. And in the follow-up, the World Summit on Sustainable Development held in 2002 in Johannesburg. 190 countries were pledged together to achieve it by 2010. 2002 வந்து ஜோனஸ்பர்கில் வந்து வேர்ல்டு சம்மட் நடக்குது. 190 countries, எத்தனை கண்ட்ரிஸ்னால் this is not much important. 190 countries were pledged together. பயோடைவர்சிட்டி வந்து நம்ம 2010 அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. Held in World Summit held in 2002 in Johannesburg. The Earth Summit were held in Rio de Janeiro in 1992. This was the important chapter. Almost 2 to 3 questions were asked from this chapter. Thank you.